அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அந்த கடவுளை தவிர ஒரு தெய்வம் இல்லை. சாட்சியம் பகிர்கிறேன். தனித்தவம் நீங்கள். ஆனா சென்ற வாரம் ஆஸ்திகருடைய பயன் பண்ணும்போது பல விஷயங்களை பற்றி பேசினாங்க. கடவுளின் படைப்புகள் எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த படைப்புகள் பல லட்சக்கணக்கில் வெரைட்டியா இருக்கக்கூடிய அந்த படைப்புகள், ஒவ்வொரு படைப்பினங்களையும் 100ல இருந்து 1000த்துல இருந்து கோடிக்கணக்கான உயிரினங்கள், ஒவ்வொரு படைப்புலையும் அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில அந்த படைப்புகள் படைக்கப்பட்டது. உதாரணமா எறும்பை நம்ம பார்த்தோம்னா ஒரு கோடிக்கணக்கான எறும்புகள், அது நமக்கு கணக்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி. ஆனா அந்த படைப்பு குளோனிங்ல உருவாக்கப்பட்ட படைப்பு இல்லை, கடவுளுடைய படைப்பு. அந்த படைப்பு ஒவ்வொரு எறும்புக்கும் அந்த மரபணு வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கோடிக்கணக்கான எறும்புகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு 90 லட்சம் படைப்பினங்கள். அப்ப அந்த ஒவ்வொரு படைப்பினங்கள்லையும் பல லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான அந்த எண்ணிக்கையில இருக்கு. அந்த எண்ணிக்கையில ஒவ்வொரு தனி படைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர். அது மட்டும் இல்ல, இந்த படைப்புகளை எல்லாம் படைத்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய சும்மா படைச்சிட்டு விட்டுல, ஒவ்வொரு தனித்தனி படைப்புகளா படைத்து அவர் ஒவ்வொன்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒருவர். இந்த படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளை தவிர, நம்மையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் கடவுளால் மீட்டுக் கொள்ளப்பட்ட படைப்புகள். நாம மட்டும்தான் ஒன்றும் மீட்டுக் கொள்ளப்படாமல் இல்லை. நாம மீட்சிக்காக இயங்கக்கூடிய, மீட்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய படைப்புகளா நாம மட்டும்தான். அப்போ இந்த நமக்கு எப்படி ஒரு கைரேகை, கண் ரேகை, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. உடல் அமைப்பு, பேச்சு வழக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனியா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தனித்தனியாக அவற்றின் தன்மைகளை கொடுத்த அந்த படைப்பாளர், இவை ஒவ்வொன்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பாளர் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த, அதாவது மாற்றினை மிக்க கடவுள் நம்முடைய கடவுள். இது 23:17 பார்த்தோம்னா, உங்களுக்கு மேலே அடுக்கடுக்காக 7 பிரபஞ்சங்களை நாம் படைத்தோம், அவற்றில் உள்ள தனி ஒரு படைப்பையும் நாம் அறியாமல் இல்லை. அதாவது அடுக்கடுக்கா 7 பிரபஞ்சத்தை படைத்து அதுல உள்ள ஒவ்வொரு படைப்பினங்களை பற்றியும், ஒவ்வொரு தனி படைப்புகளை பற்றியும் கடவுள் அறிந்தவரா இருக்கிறது. இங்க நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆன்மாக்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி தனித்தனி படைப்புகளா இருக்கணுமோ, அதே போல மீட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படைப்புகளான நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆன்மாக்களா, தனித்தனி நபர்களா, தனித்தனியா டிசைனா கடவுள் படைச்சிருக்கிற மாதிரி நாம எல்லாரும் தனித்தனி ஆன்மாக்கள். நம்ம யாரையும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நாம இருக்கிறோம். இந்த நாம தனித்துதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம இந்த பூமியில உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, பல நேரங்களில் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும்.
ஒரு நோய்வாய்ப்பட்டா நாம அந்த இடத்துல நம்ம தனியா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். கடுமையான ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உங்களுடைய மனைவி, கணவன், குழந்தைகள் இவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய உடம்புல உள்ள அந்த வலி, கஷ்டம் இது மட்டும்தான் நமக்கு நம்ம உணர்வோம். மற்ற யாரு என்ன செஞ்சாலும் அதை பத்தி நமக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே கவலையே இல்லை. ஏன்னா அந்த வலி நமக்கு அதை விட பெருசா இருக்கு. அப்போ அங்க தனியா நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான நிலை பல இடங்கள்ல வரும். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரும். இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும். இந்த நம்ம தனி ஒரு ஆளா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நாம அறிஞ்சிருக்கோம். அதே போல நாம எவ்வளவு மோசமானவைய அப்படிங்கிறதையும் அந்த சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம கடுமையான உடல்நல குறைவுல நம்மளுடைய நண்பர்களை தோலை பிடிச்சிட்டு நாம போறோம். அப்ப நம்ம மனசுல என்ன தோணும்னா, சில பேர் வெளிப்படையா சொல்லுவாங்க, சில பேர் மனசுல தோணும், இவன்லாம் நல்லா தானே இருக்காங்க, முக்கியா அப்படின்னு தோணும். சில பேர் வெளிப்படையா இருந்தாங்க, கல்லு தாண்டா இருக்க, வாங்கியும் வர மாட்டாங்க. இது நம்முடைய தன்மையை வெளிப்படுத்துது. நம்ம கஷ்டப்படும் பொழுது இன்னும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அப்ப அது நம்ம எவ்வளவு கெட்டவனா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்முடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அந்த சூழ்நிலை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்களா, அதுவும் அந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய கெட்ட தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா அது இருக்கிறது நம்ம பார்க்கலாம். 1995 உயிர் திருப்பப்படும் அந்நாளில் அவர்கள் அனைவரும் தனித்தவராக அவர் முன் வருவார்கள், தனித்தனியாக அவர் முன் வருவார்கள். இந்த உயிர் திருப்பப்படக்கூடிய அந்த நாளை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். யார் கடவுளையும் மறுமையையும் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அப்படின்னு கடவுள் நிறைய சொல்றாரு. அப்போ இந்த உயிர் திருப்பப்படக்கூடிய அந்த நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா, நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களா இருந்தாலும், நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருந்தாலும், அங்கே உயிர் திருப்பப்படும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடவுள்னால அவங்க வருவாங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. இந்த பூமியுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, இந்த பூமியில நாம ஒருத்தருக்கு உதவி செய்யணும் இல்லையா? மனிதர்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க, அதே போல சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, ஒரு நல்ல டைப்லாம் ஒரு பணம் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதே போல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நஷ்டஈடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நஷ்டஈடு நம்ம கொடுக்குறத நம்ம பார்க்கறதுலாம் மற்றவங்கள்ட்ட இருந்து இப்ப கோர்ட்லாம் இருக்குன்னா நஷ்டஈடு வாங்கி கொடுக்குறதுல நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த பூமியில பார்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒருத்தர் கனெக்டிவா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? ஆனா இந்த கனெக்டிவ் இல்லாத ஒரு நாள் இந்த நாள் அப்படிங்கிறத பற்றி கடவுள் சொல்றாரு. 2:48 எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவிற்கு உதவ இயலாத, பரிந்துரை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஈடு எதுவும் செலுத்தப்பட இயலாத, அன்று எவரும் உதவப்பட இயலாத அந்நாள் குறித்து எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். இது எல்லாமே நாம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கடவுள் நமக்கு சொல்றோம். நாம ஒரு கூட்டமா இருக்கிறோம், கூட்டமா சேர்ந்தே போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனிதான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடவுள்னால போய் நிக்க போறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியான கடவுள் சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம படிச்சோம்னா எனக்கு சொல்றாரு, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்றாரு. அப்போ நீங்க தனியா என்கிட்ட வருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இவ்வளவு வல்லமை மிக்க கடவுள் நம்ம முன்னால பார்த்தோம். அவருடைய படைப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த படைப்புகள் ஒவ்வொன்றையும் எப்படி அவர் வெரைட்டியா டிசைனா படைச்சிருக்காரு, அந்த ஒவ்வொரு படைப்புகளையும் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றாரு, அவருடைய கட்டுப்பாட்டுல எப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது அவருடைய மாட்சிமையை போற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இந்த மாட்சிமை மிக்க இந்த கடவுளை மட்டும் நாம தனித்தவரா வழிபடணும் நம்ம இங்கே இருக்கு.
நாம இப்ப அதை அறிஞ்சிருக்கோம் இல்லையா? நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கோம். நாம யாரையும் கூட்டிட்டு போக முடியாது, எந்த சொந்தத்தையும் நம்ம கூட்டிட்டு போக முடியாது, சப்போர்ட்டுக்கு யாரும் வரப்போறது, நமக்கு பரிந்துரைக்கையும் போறதில்லை. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடவுள் முன்னால போய் நிற்கிறோம். அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்ல. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா நீங்க தனித்தவரா நீங்க என்கிட்ட வரும்போது நீங்க சேஃப்டியா இருக்கலாம், நான் உங்களை காப்பாத்துவேன், நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்படி வல்லமை மிக்க அந்த கடவுள்கிட்ட நாம நயவஞ்சகர்களா இருக்கக்கூடாது. நம்ம மறுக்க கூடிய நிலையில இருந்து நம்ம தாண்டி வந்துடும். இப்ப நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை நோக்கி நாம பயணிக்கணும். இந்த இடத்துல நயவஞ்சகர்களா மாறுறதுக்கு தான் நமக்கு நிறைய வாய்ப்பு வருது. அப்ப ஒரு காலத்துல நாம நயவஞ்சகர்களா இருக்கணும். நம்ம ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோம். கடவுள் சிலர் சில நயவஞ்சகர்கள் நாம மனுஷங்கள விட்டுருவோம். அப்ப அந்த தன்மையை பொறுத்து இங்க கடவுள் அவங்க விட்டாங்கன்னா அவங்க மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா இந்த நயவஞ்சக தன்மையா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம கடவுள்கிட்ட எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்ளத்துல அந்த நம்பிக்கையாளர்கள் அந்த எண்ணமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தன்மை ஒரு நயவஞ்சகத்தினுடைய தன்மையா கடவுள் சொல்றாரு. அவருடைய உள்ளத்தில் அது இல்லாத சமயத்தில் நாங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அதே போல காட்டிக் கொள்வதற்காகவே வழிபாடு செய்யக்கூடியவர்கள், கடவுளை வழிபடக்கூடியவர்கள், அதாவது ஒரு விஷயத்தை காட்டிக்கிறதுக்காக நாம இதெல்லாம் எல்லா மனிதர்களுமே நம்ம வழக்குல பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க காட்டிக்கு நீங்க பெருமையாக இருக்காதப்பா அப்படின்னு சொன்னா காட்டிக்கிறதுக்காக அந்த விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய வழிபாடு காட்டிக் கொள்வதாக அமையக்கூடாது. அந்த மாதிரியான காட்டிக் கொள்வதற்காக நீங்க வழிபட்டீங்கன்னா அது ஒரு நயவஞ்சகத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அதே போல தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்க காட்டிக் கொள்வதற்காக நீங்க தர்மம் செய்யாதீங்க. நீங்க அதே போல 2 முகங்களை நீங்கள் மனிதர்களிடத்துல காட்டாதீங்க. அதாவது உங்கள்கிட்ட நான் நல்ல மாதிரி பேசுறது, அப்ப நான் அங்கே வேற இடத்துல போயிட்டு அவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அதாவது நம்பிக்கையாளர்களிடம் வரும்பொழுது அவர்கள் நாங்கள் உங்களுடைய நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னால அவங்களுடைய சொந்தங்கள்கிட்ட போகும்போது நாங்கள் அவங்களை பரிகாசம் தான் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற நயவஞ்சகர்களுடைய அந்த பண்பு. அப்போ இது ஒரு கேரக்டர். அது ஒருத்தர் இருக்கும் பொழுது ஒண்ணே இல்லாத போது ஒண்ணு பேசுறது. இரட்டை முகங்களை காட்டக்கூடியவரா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல நன்மை செய்வது போல நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறதுன்னா தீமையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது அவங்களுக்கே தெரியாது. நாங்க நல்லதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீமையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா உதாரணமா தர்மத்தை தடுக்கும் பொழுது உனக்கு நல்லதான் சொல்றேன், அவனுக்குலாம் காசு கொடுக்காத, ரொம்ப கெட்டவன். ஏன்னா கெட்டவனாக இருந்துட்டு போறான். நான் காசு கொடுக்காதங்கிறது தீமையை ஏவுறது. அதை கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு காசு கொடுத்தா கடவுள்கிட்ட நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் இல்லையா? அப்ப அந்த கிரெடிட்டை தடுக்கிறான், தீமையை ஏவுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். அதே போல அதை போன்ற மனிதர்கள் பேச்சு தோற்றம் இதை கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க, மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. இது ஒரு நயவஞ்சகத்தினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கு. நம்மளுடைய டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு பேச்சு இனிக்க ரசனையா பேசி ஆனா கெட்டது நம்ம செய்யும். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு நயவஞ்சகத்தினுடைய தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்குது அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அதே போல பொய் சத்தியங்கள் பண்ணுவாங்க, தங்களை நல்லவர்கள் என்று நிரூபித்துக் கொள்வார்கள். நான் நல்லவன் தான்ப்பா அப்படிங்கிறதுக்காக சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியமா நான் சத்தியம் நம்ம பேசலையா அப்படின்னு பேசிட்டாரு. இப்ப இந்த மாதிரியான சத்தியங்கள்லாம் நம்ம பண்றோமா, நம்ம இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுறோமா, நாம
ஒவ்வொருத்தரும் நாம தனித்தனி ஆன்மாக்களை இருக்கும்போது நம்முடைய ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த மாதிரி விஷயங்களை கடவுள் சொல்லித்தராது. இப்படிலாம் இருந்ததுன்னா உனக்கு இந்த நயவஞ்சகத்தனம் உனக்கு இருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்றாரு. தீமையை ஏவி நன்மையை தடுப்பார்கள். நம்ம முன்னால பார்த்தது மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அவங்க தீமையை ஏவுவதன் மூலமா நன்மையை தடுக்கக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மக்கள் தங்களை புகழப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். நாம இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சோம்னா 4 பேர் நம்மளை புகழ்வாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான மக்கள் எல்லாத்தையும் கடவுள் என்ன செய்வார்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. இந்த மாதிரியான கேரக்டர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு கடவுள் அப்படி அந்த விஷயத்த பாஸ் பண்ணி போக மாட்டாரு. அந்த விஷயத்த வெளிக்கொண்டு கான்ஃபரன்ஸ் நயவஞ்சகர்களை நாம் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கடவுள் வெளிப்படுத்தி காட்டாம விட மாட்டாரு. அவங்க கண்டிப்பா ஆபத்தான ஒரு நிலையில அவங்க கண்டிப்பா வெளிப்பட்டே ஆவாங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. இந்த மாதிரி நயவஞ்சக தன்மை இல்லாம இரட்டை மனநிலை இல்லாம உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாம ஒரு நீளமான முறையில உண்மையாக நேர்மையாக கடவுளை வழிபடணும். இந்த உண்மையாக நேர்மையாக அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நாம் கடவுளுடன் மீள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளிடம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் பல இடங்கள்ல நம்ம குர்ஆன்ல சுட்டி காட்டுறது. அதாவது நேர்மை அப்படின்னா என்ன? உண்மைனா உண்மையை பேசுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நேர்மை அப்படிங்கறத இன்னும் டீப்பா போனோம்னா நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய சொற்களாலும் சரியா நடந்துகிறது, நேர்மையா நடந்துகிறது. எப்படின்னா இது 3மே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். நம்ம உள்ளத்துல என்ன இருக்கோ அது நம்ம செயல்ல இருக்கணும். நம்ம செயல்ல என்ன இருக்கோ அது நம்ம பேச்சுல இருக்கணும். நம்ம என்ன பேசுறோமோ அது நம்மளுடைய செயல்ல இருக்கணும், நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும். இது 3ல ஏதாவது ஒண்ணு வெளியே போச்சுனாலே கோளாறாங்க. அப்ப நம்ம நயவஞ்சகத்தனம் நம்ம கிட்ட இருக்குன்றாரு இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு நேர்மையை கடவுள் நமக்கு பரிந்துரைக்கிறார். இது எப்படின்னா இன்னும் பல வார்த்தைகள்ல கடவுள் சொல்றாரு, உங்களை நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த அர்ப்பணிப்புங்கிறத ஒரு நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணரும். அர்ப்பணிப்புங்கிறது நம்மளுடைய உள்ளத்தாலும் மனதாலும் நம்ம கடவுளுக்கு ஒரே நேர்கோட்டில் நம்ம சரண்டர் ஆனாதான் நம்ம அர்ப்பணிக்க முடியும். கடவுள் நம்ம உள்ளத்துல ஒண்ணு நினைச்சிட்டு வார்த்தையில ஒண்ணு சொல்றதுல நமக்கு எந்த பயனும் இருக்க போறது இல்லை. அப்போ சாத்தான் என்ன சொல்றான்னா, நான் அனைவரையும் வழிகெடுப்பேன் உனக்கு அர்ப்பணித்துக் கொண்ட உம்முடைய அடியார்களை தவிர. இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா நேர்மையாளர்களா உண்மையாளர்களா அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்திலும் அவருடைய சொல்லிலும் செயலிலும் எந்த மாற்றமும் இருக்காது, ஒரே மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவன் சாத்தான் சொல்றான். அதே போல கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம நேர்மையா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கிறது? உதாரணமா கடவுள் தர்மம் செய்ய சொல்றாரு. அந்த வசனங்களே நம்ம பார்க்கலாம். நீங்க யாராவது உங்கள்ட்ட தர்மம் கேட்டா நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அல்லது இல்லைன்னா அழகான முறையில நீங்க அவங்கள அனுப்புங்க அப்படிங்கிறது சொல்றாரு. அதே போல தர்மத்தை கொடுப்பதன் மூலம் அவங்கள கஷ்டத்துக்கு உள்ளாகாதீங்க, நீங்க அவங்கள டீச் பண்ணாதீங்க அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அந்த செயல்பாடு இருக்கணும்.
இந்த தர்மம் கொடுக்கணும்னா நம்மளுடைய பக்தி இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்மளுடைய சொல்லுல நேர்மை இருக்கணும், நம்முடைய செயல்ல கனிவு இருக்கணும். இது ஒரு 3 நேர்கோட்டுல இருந்தாதான் அது உண்மையான அந்த தர்மமா ஆகும். அது ஒரு நேர்மையான ஒரு தர்மமா இருக்கும் கடவுளுடைய பார்வையில. அதே போல வழிபாடுன்னு நம்ம எடுத்தாலும் வழிபாட்டுல நம்பிக்கையாளர்கள் அவர்கள் உள்ளட்சத்துடன் அவர்கள் நிற்பார்கள். அவருடைய உள்ளங்களும் வார்த்தைகளும் சொல்லும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் வழிபாட்டுல. இது போல ஒவ்வொரு காரியங்களும், இதே ஒரு 2 விஷயங்கள் சொல்றேன். கடவுள் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நாம நேர்மையோட இருக்கணும் அப்படின்னா நாம நம்மளுடைய இல்லத்துல என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம செயல்பாட்டுல கொண்டு வரணும். அது சரியானதா இருக்கும், அது கடவுள் சொன்னதா இருக்கணும், கடவுளை சார்ந்ததா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கடவுள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நேர்மையானவர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. 9:119 நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் நீங்கள் கடவுள் பக்தி கொள்ள வேண்டும், மேலும் உண்மையாளர்களுடன் இருக்க வேண்டும். நீங்க அந்த மாதிரியான உண்மையாளர்களுடன் நீங்க இருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இது ஒரு ஏவலா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உண்மையாளர்களோட இருக்கும்போது அந்த உண்மைத்தன்மை நமக்கு புரியும். எப்படி உண்மை தன்மையோட நம்ம நடந்துக்கலாம், எப்படி ஒரு நேர்மையா இருக்கலாம் அப்படிங்கிறது புரியும். இது கடவுளிடம் மட்டும் அப்படிங்கிறத நம்ம இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் நாம நேர்மையோட இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கிறோம் குர்ஆன் முழுவதும். அதாவது உயிர் தெழுப்பப்படும் நாளில் 5:116 வரைக்கும் நம்ம அந்த வசனங்களை பார்த்தோம்னா, மேரியுடைய மகன் ஜீசஸ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னையும் உன்னுடைய தாயாரையும் நீ வழிபடும்படி, உங்களை 2 பேர்த்தையும் நீங்க வழிபடும்படி நீ சொன்னியா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுள் யார்கிட்ட கேட்கிறாருன்னா மறுபுறத்துல ஜீசஸை பார்த்து கேட்கிறாரு, மேரியின் மகனே நீ உன்னையும் உன்னுடைய தாயாரையும் வழிபடும்படி சொன்னியா இந்த மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அவர் பயந்து நடுங்கி போய், நான் எதுக்கு அப்படி சொன்னேன், நான் அந்த மாதிரி சொல்லினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், நான் உங்களைத்தான் வழிபட சொன்னேன், நீ தான் எல்லாமே தெரிஞ்சவர் நீங்க தான். அந்த ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமான ஒரு கேள்வி இல்லையா. நீ அந்த மாதிரி சொன்னியான்னு கேட்கிறதே அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்போ அந்த மாதிரி நான் ஒரு காலத்திலேயே நான் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா ரிவர்ஸ் ஆயிடுறாரு. அதுல 5:118 பார்த்தோம்னா அவர் இன்னும் சொல்லிட்டு அவரு அந்த பயந்துட்டு இன்னும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் அவர்களை தண்டித்தால் அவர்கள் உம்முடைய பிரஜைகள், நீ அவங்கள தண்டிக்கலாம், அவங்க நீ படைச்சவங்க, உம்மால் படைக்கப்பட்ட படைப்புகள் உம்முடைய பிரஜைகள். ஆனால் நீர் அவர்களை மன்னித்தால் நீரே எல்லாம் வல்லவர், ஞானம் நிறைந்தவராக இருக்கு, நீ மன்னிக்க கூட செய்யலாம் அப்படிங்கிறது. இங்க கடவுளுடைய தன்மையை அவரை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா கடவுள் அவ்வளவு வல்லமை மிக்கவராக இருக்காரு. நம்ம அறியாத எல்லா விஷயங்களையும் அவர் அறிஞ்சிட்டார். பல விஷயங்கள் கடவுள் அறிஞ்சிட்டார். அவங்கள மன்னிக்கிறதா இருந்தா கூட நீதியின் அடிப்படையில் அவர்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ அவங்களெல்லாம் கண்டிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது அவங்களை மன்னிச்சா அவங்க நீ அருளாளர், நீ எல்லாம் வல்ல ஞானம் முடிந்தவர், அது உண்மையுடைய பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் ரிவர்ஸ் ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா 5:119 பார்த்தோம்னா, கடவுள் பிரகடனம் செய்வார், சத்தியவான் அவருடைய சத்திய தன்மையால் காப்பாற்றப்பட இருக்கின்ற நாள் இதுவாகும். சத்தியவான்கள் அவருடைய சத்திய தன்மையால் காப்பாற்றப்பட இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அங்க சொல்றாரு. அப்போ இந்த சத்தியவான்களா நாமெல்லாம், நீ என்ன பெரிய சத்தியவானா அப்படின்னு சாதாரணமா கேட்கிறோம் இல்லையா. சத்தியவானா எவனுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல, சத்தியவானா இருக்கணும்னு கடவுள் சொல்றாரு. சத்தியவான்கள் அவருடைய சத்திய தன்மையினாலதான் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு 5:119 நமக்கு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த சத்திய தன்மையுடன் இருப்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும்
சொற்களும் ஒரே நேர்கோட்டுல நம்ம வச்சுக்கணும். முன்ன பிள்ளை இருந்தா நமக்கு டேஞ்சர் ஆயிடும். அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் சொற்களையும் ஒருமுகப்படுத்தி நம்ம இந்த வாழ்க்கையில அதை செயல்படுத்தி அந்த சத்தியவான்களுடன் நம்மை கடவுள் கணக்கிடுவதற்கு எல்லாம் உள்ள அந்த கடவுளுடன் வேண்டி விரும்பி பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அக்கிம் சலாம்.